الله أكبر 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 لا إله إلا الله الله أكبر الله أكبر ولله الحمد الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تلك الرسل فضلنا بعضهم على بعض منهم من كلم الله ورفع بعضهم درجات قال نبينا صلى الله عليه وسلم من كان آخر كلامه لا إله إلا الله دخل الجنة. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு புனிதமான நேரத்திலே, புனிதமான மாதத்திலே, அவனுக்கு பிடித்தமான இடத்திலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கொண்டு சேர்த்திருக்கின்றான். இதே போன்று கியாமத்துடைய வேளையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே நம் அனைவரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கமிக்க செய்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்வதற்காக வேண்டி, இந்த மனித சமுதாயத்தை ஒழுங்குபடுத்துவதற்காக வேண்டி ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட நபிமார்கள் எல்லாம் அனுப்பியிருக்கின்றான். அதில் இறுதியானவர்கள், கடைசியானவர்கள், காத்தமுன் நபி என்று ரப்புல் ஆலமீனால் சொல்லப்பட்ட பெருமான் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபியாக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களில் சிலரை விட உயர்வுபடுத்தியிருக்கின்றான், கண்ணியப்படுத்தியிருக்கின்றான், சிறப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காமிக்கின்றான். அந்த வகையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம், நம்முடைய சிறப்பு என்ன, நம்முடைய மகத்துவம் என்ன, நம்முடைய கண்ணியம் என்ன, ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திற்கு எப்படிப்பட்ட சிறப்பை கொடுத்திருக்கின்றான் என்பதை நாம் வரலாற்றை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பினங்களில் மேகத்தை நிழலாக வைத்து அதே போன்று மண்ணு செல்வா என்ற உயர்ந்த ஒரு உணவை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தாயே, அந்த பனி இஸ்ரவேல் கூட்டத்தை விட, அந்த சமூகத்தாரை விட உன்னிடத்தில் மேன்மைக்குரிய சிறப்பிற்குரிய வேறு ஏதாவது ஒரு சமுதாயம் இருக்கின்றதா அல்லாஹ் என்பதாக கேட்டார்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள். அல்லாஹ் சொல்லி காமித்தான், மூசாவே, என்னுடைய படைப்பினங்களை விடவும், என்னுடைய படைப்பினங்களுக்கு இருக்கின்ற சிறப்பையும் என்னுடைய சிறப்பு எப்படி வித்தியாசப்படுகின்றதோ அது மாதிரியே உலகத்தில் தோன்றிருக்கின்ற எல்லா சமுதாயத்தை விடவும் ஒரு சமுதாயம் சிறந்த சமுதாயமாக, ஒரு உன்னதமிக்க சமுதாயமாக, ஒரு கண்ணியத்திற்குரிய சமுதாயமாக ஒரு சமுதாயம் இருக்கின்றது. அது எந்த சமுதாயம் தெரியுமா? உம்மத்தை முஹம்மது என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை யாரெல்லாம் ஈமான் கொண்டு இருக்கின்றார்களோ அந்த சமுதாயம் சிறந்த சமுதாயம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன செய்கின்றான், சொல்லி காமிக்கின்றான். சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், யா அல்லாஹ், அந்த சிறந்த சமுதாயத்திலே உம்மத்தை முஹம்மதியாவிலே என்னை சேர்த்தருள் புரிவாயாக என்று கேட்டார்கள் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். எல்லா சமுதாயத்தை விட சிறந்த சமுதாயம் இருக்கக்கூடிய
அந்த உம்மத்தை முஹம்மதியாவிலே, அந்த சமுதாய மக்களிலே, அந்த உம்மத்திமார்களிலே யா அல்லாஹ் என்னை நீ சேர்த்திருவாயாக என்று சொல்லி காமிக்கின்ற பொழுது அல்லாஹ் சொல்லி காமித்தான், மூசாவே அது ஒரு காலம் உன்னால் என்ன செய்ய முடியாது. அந்த கூட்டத்திலே உங்களால் ஒரு காலம் என்ன செய்ய முடியாது, சேர்ந்து விட முடியாது என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசாவே அந்த உம்மத்துமார்களுடைய அந்த கண்ணியமிக்க அந்த உம்மத்துமார்களுடைய பேச்சை நீங்கள் கேட்க ஆசைப்படுகின்றீர்களா? அவர்கள் உச்சரிக்கக்கூடிய பேச்சை நீ கேட்பதற்கு ஆசைப்படுகின்றாயா என்று கேட்கின்ற பொழுது யா அல்லாஹ் அவர்களுடைய பேச்சை நான் கேட்பதற்கு, அவர்களுடைய கலாமை நான் கேட்பதற்கு நான் ஆசைப்படுகின்றேன் யா அல்லாஹ் என்று சொன்ன உடனே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்தே முஹம்மது என்று அழைக்கின்றான். யா உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திமார்களை என்று சொன்னதற்கு பின்னால் அடுத்து சொல்லி காமித்தார்கள், உம்மத்தே முஹம்மதியா லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் வல் கைரு குல்லுஹு பியதிக் என்று சொல்லி காமித்தார்கள். அந்த உம்மத்து முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூட்டத்தார்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் வல் கைரு குல்லுஹு பியதிக், யா அல்லாஹ் உன் சமூகம் நான் வந்து விட்டேன், உனக்கு நான் முழுமையாக நான் அடிபணிந்து விட்டேன், நலவுகள் அனைத்துமே உன்னுடைய கையிலே இருக்கின்றது யா அல்லாஹ் என்பதாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று உம்மத்து முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கூட்டத்தார்கள் சொல்லி காண்பித்தார்கள். இதனுடைய விளைவு என்ன? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கியாம நாள் வரையிலும் வரக்கூடிய மக்கள் யாராக இருந்தாலும் சரி, பைத்துல்லாவை ஜியாரத் செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஹஜ்ஜை ஜியாரத் செய்யக்கூடியவர்கள், அந்த பைத்துல்லாவை தவாப் செய்யக்கூடியவர்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று முழங்கக்கூடிய ஒரு ஆற்றலை, முழங்கக்கூடிய ஒரு வேளையை, ஒரு பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்து முஹம்மதியாவிற்கு என்ன செய்கிறார் சொல்லி காமிக்கின்றார். அடுத்து சொல்லி காமித்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்மத்தை முஹம்மதியாவை, என்னுடைய அருமையான சமூகமாக இருக்கக்கூடிய உம்மத்தை முஹம்மதியாக்களே, உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன், என்னுடைய கிருபை என்னுடைய கோபத்தை விட்டு முந்திவிட்டது, உங்களுடைய பாவங்களை நான் மன்னித்து விட்டேன். எந்த அளவுக்கு தெரியுமா? உங்களுடைய பாவங்கள் கடல் நுரையை போன்று, நட்சத்திரத்தை போன்று, வருடத்தினுடைய நாட்களுடைய எண்ணிக்கையை போன்று அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய பாவத்தை நான் என்ன செய்துவிட்டேன், மன்னித்து விட்டேன் என்று செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். செய்தனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தியாகத்தினுடைய விளைநிலமாக இருக்கலாம். செய்தனா இப்ராஹிம் கலீலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தியாகத்தினுடைய விளைநிலமாக இருக்கலாம். அந்த விளைநிலத்திற்கு உரமாக இருக்கக்கூடிய வார்த்தைகளை இந்த சமூகத்திற்கு, இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பெருமை செய்தனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துமார்களுக்கு சேரும். ஏனென்று சொன்னால் அந்த லப்பைக், அந்த வார்த்தையினுடைய தாத்பீரியம் என்ன, அந்த வார்த்தையினுடைய யதார்த்தமான அர்த்தம் என்ன சிந்தித்து பாருங்கள். ஹஜ் செய்யக்கூடிய ஹாஜிமார்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன் சமூகம் நான் வந்து விட்டேன், உன் பக்கம் நான் வந்து விட்டேன், என்னுடைய மனைவிகளை எல்லாம் நான் செய்து விட்டேன், உனக்காக தியாகம் செய்து விட்டு உன் பக்கம் நான் வந்து விட்டேன் யா அல்லாஹ். நான் சொத்து சேர்த்து வைத்திருக்கின்ற அந்த சொத்துகள் அனைத்தையுமே விடவும் உன்னுடைய கிருபை தான் எனக்கு வேண்டும் யா அல்லாஹ் என்பதற்காக வேண்டி என்னுடைய சொத்து சுகத்தை எல்லாம் நான் இழந்து விட்டு தியாகம் செய்துவிட்டு உன் பக்கம் நான் வந்து விட்டேன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நான் திரும்பி போவதும் திரும்பி போகாமல் இருப்பதும், என்னுடைய உயிரை நீ இங்கே பறித்துக் கொண்டாலும் எனக்கு பரவாயில்லை யா அல்லாஹ். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற யதார்த்தமான ஆழ்ந்த கருத்து செறிவுமிக்க அந்த வார்த்தையை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய ஒரு பெருமை சய்யிதுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமுதாயத்தில் சேரும் என்பதை நாம் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த சமுதாயத்திலே, அப்படிப்பட்ட உயர்ந்த ஒரு உம்மத்துமார்களை நம்ம எல்லாம் சேர்த்துக்கான என்று சொன்னால், சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னை இந்த உம்மத்தை முஹம்மது அலைஹி செலுத்தி விடு யா அல்லாஹ் என்று. அந்த நபிக்கு கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உம்மத்திலே சேரக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கவில்லை. ஆனால் நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டோமா, அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பிரார்த்தனை செய்தோமா, யா அல்லாஹ் என்னுடைய என்னை இந்த உம்மத்தை முஹம்மதியாவிலே என்னை சேர்த்திடுவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்திருக்கின்றோமா?
செய்ததில்லையே. இருந்த பின்னும் கூட ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட ஒரு உம்மத்திலே நம்மை ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், இப்படிப்பட்ட உம்மத்திலே நம்மை சேர்த்திருக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய கிருபை. அப்படி என்று சொன்னால், அப்படி மகத்துவமிக்க அந்த சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த குர்ஆனுடைய வசனங்களை நாம் செவியேற்காமல் இருந்து விடலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டு சென்ற அந்த ஹதீஸை, அந்த வழிமுறையை பின்பற்றாமல் இருந்து விடலாமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சொல்லுக்கு நாம் கட்டுப்படாமல் வாழ்ந்து விடலாமா? இப்படிப்பட்ட மகத்துவம் மிக்க இந்த கண்ணியமிக்க இந்த உம்மத்து முஹம்மதியாவிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்மை சேர்த்துக்கான என்று சொன்னால் இது அவனுடைய கிருபை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவின் கீழே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு நம்முடைய உயிர் பிரிகின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை சொன்னவர்களாக நம்முடைய ஆத்மா பிரிவதற்கு ரப்புல் ஆலமீன் செய்வானாக. நம்முடைய வணக்கங்கள், நம்முடைய வழிபாடுகள், நம்முடைய செயல்முறைகள், நம்முடைய குர்பானிகளை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான முறையில் ஏற்றுக்கொள்வானாக. எப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி முழுமையான முறையில் குர்பானுடைய சிறப்பை எடுத்துக்கொண்டானோ, அதே போன்று சையதுனா கலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவரிடத்திலிருந்து எப்படி குர்பானுடைய முழுவதை எப்படி முழுமையான முறையில் எடுத்துக்கொண்டானோ, அது போன்று நம்முடைய குர்பானை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்வானாக. நமக்கு ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. யா அய்யுஹன் நாஸ் இத்தகுல்லாஹல் அஸீம் அஸ்ஸ வ ஜல்ல வஅதீஉ ஊசிக்கும் இபாதல்லாஹ் وإياي أولا بتقوى الله. الله أكبر، الله أكبر، لا إله إلا الله، الله أكبر، الله أكبر ولله الحمد. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا وإياكم بالآيات وذكر الحكيم. إنه تعالى جواد كريم ملك قديم بر رؤوف رحيم ورب حليم.